அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சந்துரு சொல்லி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆட்டோகேடில் ஆட்ரிபியூட் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபரும் வந்து கேட்டிருந்தாங்க ஆட்ரிபியூட் பற்றி போடுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக ஆட்ரிபியூட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஓகேங்களா இன்ஜினியர் பர்சன்ஸ் எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகும். ஏன்னா ஆட்ரிபியூட் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஒரு விஷயத்தை மறுபடியும் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட்ரிபியூட் ஆர் பிளாக்கில் வச்சு பண்ணலாம். ஸோ ஆட்ரிபியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்க முடியும். ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோவில் பொறுத்தவரை நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் பட்டன் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிடுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஏதாவது டிமெரிட்ஸ் இருந்தால் வந்து கமெண்டில் வந்து தெரிவிங்க. இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஆட்டோகேட் ரிலேட்டட் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரிவிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஆட்ரிபியூட்னு வரும்பொழுது நீங்கள் உங்கள் ஹோம் ஓகேங்களா. ஸோ ஆட்டோகேடில் ஹோம் பேனல்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பிளாக் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிளாக்கோட இன்செட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் அப்படின்னு இருக்கும். அதாவது ஆட்ரிபியூட் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு எடிட்டிங் ஆப்ஷன் இதில் வரும். ஓகேங்களா? ஸோ எடிட் ஆட்ரிபியூட்டின் பிளாக் ரெஃபரன்சஸ் வச்சு பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து புதுசாக ஆட்ரிபியூட்டை க்ரியேட் பண்ணணும். ஆமாம் தானே? ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஸோ பிளாக்கில் அந்த கீழே பிலோ ரிப்பன் இருக்கும். ஸோ இந்த ரிப்பனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபைன் ஆட்ரிபியூட்ஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிஃபைன் ஆட்ரிபியூட் வச்சு தான் நம்ம வந்து புதுசாக க்ரியேட் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஏடிடி ஓகேங்களா டெஃப் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு டிஃபைன் ஆட்ரிபியூட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆட்ரிபியூட் டெஃபினிஷன்ட்டு ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட க்ரியேஷன் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே மோடு இருக்கும். ஸோ மோடில் அதோட லாக் பொசிஷனில் வந்து வைக்க போகிறோம். அதாவது நம்ம அங்கே கொடுக்குற டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒரு டேட்டாஸ் வந்து என்ன ஆகுனா லாக் பொசிஷனில் வர மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து நம்ம வரணும் இங்கே இன்செஷன் ஸ்பெசிஃபை பாயிண்ட் இருக்குல்ல, ஸ்பெசிஃபை ஆன் ஸ்க்ரீன் நம்மளுக்கு எங்கே வேணுமோ நம்ம வந்து என்ன பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து சம் கோஆர்டினேட்ஸ் தான் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்னா நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஆனால் ஸ்பெசிஃபை ஆன் ஸ்க்ரீன் தான் நம்ம வந்து கிளிக் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த இதை நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஆட்ரிபியூட் அதாவது டேக் உங்களுக்கு என்னவோ அங்கே வரணும். ஓகேங்களா? இந்த டேக்ன்றதை பற்றி நான் வந்து உங்களுக்கு ஆட்ரிபியூட் ட்ராயிங்கில் ஐடென்டிஃபைஸ் காட்டுறதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு டைட்டில் அப்படின்னு நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ டைட்டில் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இங்கே வந்து ப்ராம்ப்ட்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ ப்ராம்ப்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது பிளாக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கில் ஒரு கண்டெய்ன் வச்சுருக்கீங்க. என்ன வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த டைட்டில் பிளாக்குக்கு நேம் வந்து பார்த்திங்கன்னா A3 ஷீட் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு நேம் வந்து பிளாக்கில் வந்து வச்சுருக்கீங்க. ஓகே, ஒரு டைட்டில் பிளாக்குக்கு ஒரு நேம் வச்சுருக்கீங்க. ஸோ இதில் வந்து ப்ராம்ப்ட் வரும். ஓகேங்களா? நீங்கள் செய்ய வேண்டியது சிம்பிளாக ஜஸ்ட்டு ஒரு டேகுக்கு ஒரு நேமை கொடுக்குறீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளை பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் செட்டிங்ஸில் வந்துட்டு அதோட ஜஸ்டிஃபிகேஷன் சென்டர் கொடுத்துருங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹைட் ஸ்டைல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துரு ஹைட் வரும், டெக்ஸ்ட் ஹைட் இருக்கும். ஸோ இது வந்து நான் எக்ஸாம்பிள் நான் ஒரு 15 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ரொட்டேஷன் எனக்கு 0 டிகிரி தான் வரணும். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் என்னோடய டைட்டில் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னோடய டைட்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இல்லை எனக்கு இதோட இன்னும் பெரிய டைமென்ஷன்ஸில் வேணும், அது ஹைட் வேணும்னா மறுபடியும் நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு எடிட் பண்ணலாம். அதர்வைஸ் இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஓப்பன் பண்ணி ஓகேங்களா. ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் டெக்ஸ்ட்டோட ஹைட்டுன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வருது 30 அப்படின்னு கொடுக்குறேன், கொஞ்சம் பெருசாகவே கொடுக்குறேன். ஓகே, இப்போ நல்லா விசிபிலிட்டிஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த டைட்டில் பிளாக் இருக்குல்ல, அவுட்டர் டைட்டில் பிளாக், இதை நான் மறுபடியும் வந்து நான் வேறு டயக்ராமுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன் இந்த டைட்டில் பிளாக்கை ஆட்ரிபியூட்டை காப்பி பண்ணி ஓகே தென் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட்டிங்கன்னா இதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து நான் வந்து ஆர்த்தோ மோடில் வச்சுக்கிட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ண உடனே இங்கே வந்துருச்சு பாருங்கள் என்டர் ஆட்ரிபியூட் அப்படின்னு வந்து. ஓகேங்களா? ஸோ ஆட்ரிபியூட்டோட டைட்டில் என்ன அப்படின்னா நான் வந்து எக்ஸாம்பிள் நான் இப்போ நம்மளோட சேனல் நேமே நான் வந்து கொடுக்குறேன். இல்லை உங்களோட ப்ராஜெக்ட் நேம் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த அவுட்ரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அதே போல் அந்த டைட்டில் ஓகே, ஸோ டைட்டில் வந்துடுது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அப்படியே டபுள் கிளிக் பண்ணிடலாம், உங்களுக்கு மறுபடியும் அகைன் டேக் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் டைப் பண்ணால் போதும். ஓகே, இல்லை அப்படின்னா இதை நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே டேக்னு வரும். ஓகேங்களா? ஸோ அந்த இது நீங்கள் ஆட்ரிபியூட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே டேக்னு வரும், நீங்கள் இங்கே கூட மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ சேஞ்சஸ் பண்ணுங்கள், சேஞ்சஸ் வந்து வரும். இதை நம்ம டேபிள்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன டேபிள் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலாக அதை மறுபடியும் என்ன பண்ணுற மாதிரி டேக்கில் போய்ட்டு எடிட் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, இது வந்து நம்ம நார்மலாக
காப்பி பண்ணும்போதே வராதா, சேஞ்சஸ் வராதான்னு கேட்டிங்கன்னா வரும். எப்போ வரும்னா நீங்கள் இதை வந்து பிளாக்காக கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோன்னா இதை வந்து பிளாக்காக வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். இது எக்ஸாம்பிள் வந்து நான் டைட்டில் பிளாக் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ டைட்டில் பிளாக்னு கொடுத்துட்டு இன்செஷன் பாயிண்ட் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், பேஸ் பாயிண்ட் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ எல்லாமே கொடுத்துட்டு ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பிளாக்கை வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு பிளாக் வந்து நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் பிளாக்னு இருக்குங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஓகே, ஸோ இதுக்கு மேலே நான் வந்து ஜஸ்ட் இங்கே பாருங்கள் எம்டியாக தான் இருக்குது, டேபிள் எம்டியாக தான் இருக்குது. நான் வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன வந்துடுதுன்னா இங்கே நம்ம ஆல்ரெடி என்ன நேம் கொடுத்துருக்கோமோ இங்கே பிளாக்கோட நேம் வந்துருச்சா, டைட்டில் பிளாக்கு என்ன நேம் கொடுத்துருக்கோம் அது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, சந்துரு சிவில் 2 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். அதாவது இங்கே வந்து சந்துரு சிவிலில் தென் இங்கே சந்துரு சிவில் 2ல் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை டைம் நீங்கள் இன்செர்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைட்டில் பிளாக் க்ரியேட் பண்ணால் மட்டும் போதும். அதில் உங்களுக்கு தேவையான எது வேணால் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் ஆட்ரிபியூட் க்ரியேட் பண்ணி அது பிளாக்கை கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேங்களா. இதே போல் நீங்கள் டேபிளுக்கும் சரி. ஓகேங்களா. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரே ஒரு டைட்டில் பிளாக்கில் உங்களோட கம்பெனி நேம், ஓகேங்களா, சம் டீட்டெயில்ஸ், சைட் டீட்டெயில்ஸ், ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டைட்டில் பிளாக்ன்றது வந்து உங்களுக்கு எல்லாமே சேம் தான். ஓகேங்களா. பேப்பர் சைஸ் மட்டும் தான் மாறும்பொழுது உங்களுக்கு மாறும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட நேமு, ஓகேங்களா, ஜாப் என்ன, டிஸ்கிரிப்ஷன், ஆர் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் ஆர் ஓனர் நேமு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே கொடுக்கும் பொழுது நீங்கள் இதெல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா ஆட்ரிபியூட்டில் வச்சு டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு அதை பிளாக்காக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு டைமும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அதோட டேட்டாஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், அந்த பர்டிகுலர் டைட்டில் பிளாக் வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஆட்ரிபியூட். ஸோ ஆட்ரிபியூட் க்ரியேஷன் பிளாக்கில் இங்கே வந்து ஆட்ரிபியூட் டெஃபினேஷன் இருக்கும், ஆர் டிஃபைன் ஆட்ரிபியூட் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ டேக்கில் ஏதோ ஒரு நேம் கொடுத்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து என்ன பண்ணிங்கன்னா உங்களோட ஏதோ ஒரு ஏரியாக்குள்ளே வச்சுட்டு அதை நீங்கள் வந்து நம்ம வந்து பிளாக்காக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ பிளாக்காக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும். நீங்கள் அப்படி டேரெக்டாக இன்செர்ட் பண்ண உங்களோட அடுத்தடுத்தது வந்து நியூ நேம் என்னன்றது கேட்கும். நீங்கள் டைப் பண்ணி உங்களோட புதுசாக அது வந்து அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஆட்ரிபியூட் க்ரியேஷன். இதில் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. இன்னும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஆட்ரிபியூட் வச்சு டேபிளில் எப்படி பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அப்படின்றது நம்ம இனி வர வீடியோஸில் வந்து பார்ப்போம். நன்றி நண்பர்கள், அடுத்த வேலை சந்திப்போம். நன்றி.